நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 103 தாய்மார்களை தரிசித்தல். ராமனை காண்பதற்கு பேராவல் கொண்ட வசிஷ்டர் தசரதருடைய மனைவிகளை முன்னிட்டு கொண்டு ராமனுடைய ஆசிரமம் இருந்த அந்த இடத்தை நோக்கி நடந்தார். மந்தாகினி நதியை நோக்கி மெல்லச் சென்ற அரச பத்தினிகள் நீராடும் ஒரு துறையில் பித்ருக்களுக்காக இங்குதி பிண்டம் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து ராம லக்ஷ்மணர்கள் நாள்தோறும் நீராடும் அந்த நதித்துறையை பார்த்தார்கள். கண்ணீர் நிறைந்து பதங்கிய முகத்தோடு இருந்த கோசலை, துயரத்தால் இறங்கத்தக்க நிலையிலிருந்த சுமித்திரை மற்றும் மன்னருடைய பிற மனைவியரையும் பார்த்து பின்வருமாறு சொன்னாள். நாடு கடத்தப்பட்டவர்களும் எந்த வேலையையும் எளிதில் செய்து முடிக்க வல்லவர்களும் இப்போது ஆதரவற்றவர்களாக இருக்கின்றவர்களுமான அவர்கள் காட்டில் மந்தாகினியின் இந்த துறையில்தான் சௌகரியமாக ஏறி இறங்குவதற்கு படிக்கட்டுகள் கூட இல்லாததால் மிகவும் சிரமத்துடன் நீராடுகிறார்கள் என்று கால் வழித்தடம் காணப்படுவதால் தோன்றுகிறது. சுமித்ரே, லக்ஷ்மணன் என் மகனுக்காக சோம்பல் இல்லாமல் இங்கிருந்துதான் தானே தண்ணீர் எடுத்துச் செல்கிறார். உன்னுடைய புதல்வன் தண்ணீர் சுமந்து செல்லுதல் போன்ற இழிவான சேவைகளை செய்தாலும் யாராலும் பழிக்கப்பட மாட்டான். தன் மூத்த சகோதரனுக்கு உதவிடும் வகையில் செய்யப்படும் எல்லா காரியங்களும் நற்பயனை விளைவிப்பவைதான். இம்மாதிரியான உடல் உழைப்புகளுக்கு உச்சிதமில்லாதவனான உன் புதல்வன் துர்பாக்கியவசமாக செய்து வரும் இழி தொழிலை இப்போது நம்முடன் நாட்டிற்கு திரும்பியவுடனாவது விட்டுவிடுவானா? நெடும் தடக்கண்ணனானாகிய அவள், அதாவது கோசலை, தரையில் தெற்கு பார்த்த நுனியை உடைய தர்ப்பங்களின் மேல் தந்தைக்காக வைக்கப்பட்டிருந்த இங்குதி பிண்டங்களை பார்த்தார். தந்தையின் மரணச் செய்தியை கேட்டு துக்கமடைந்த ராமனால் தரையில் தந்தைக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பிண்டத்தை பார்த்த கோசலை தசரதருடைய மனைவிமார்கள் எல்லோரையும் நோக்கி பின்வருமாறு கூறினாள். பாருங்கள், மகாத்மாவும் இஸ்வாகு வம்ச திலகரும் தன் தந்தையுமான தசரதருக்கு முறைப்படி கொடுக்கப்பட்டது இது. தேவர்களுக்கு ஒப்பானவரும் ஏராளமான அரச போகங்களை அனுபவித்தவரும் மாவீரருமான அந்த மன்னருக்கு இது எளிய உணவு, உகந்த உணவில்லை என்று எண்ணுகிறேன். 4 சமுத்திரங்களை எல்லையாக உடைய இந்த பூமண்டலம் முழுவதையும் ஆண்டவரும் மண்ணுலகில் தேவேந்திரன் போல் வாழ்ந்தவருமான மன்னர் இந்த இங்குதி பின்னாக்கை எவ்வாறு ஏற்பார்? எல்லையற்ற செல்வங்களுக்கு அதிபதியான ராமன் காலம் சென்ற தன் தந்தைக்கு காட்டுப்பழமான இங்குதியின் சதையை பிண்டமாக கொடுத்தான் என்றால் இதை காட்டிலும் மேலான துக்கம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ராமனால் தன் தந்தைக்கு இங்குதி பின்னாக்கு உருண்டைதான் பிண்டமாக கொடுக்கப்பட்டது என்பதை கண்ணால் பார்த்த பின்னரும் என் இதயம் சுக்குநூறாக பிளக்காமல் இருக்கிறதே. ஒரு மனிதன் எத்தகைய உணவை புஜிக்கிறானோ அதே உணவை அவனது தெய்வங்களுக்கும் படைக்கிறான் என்ற உலகியல் பழமொழி நிச்சயமாக உண்மைதான் என்று எனக்கு தோன்றுகிறது. சோகத்தால் மேற்கண்டவாறு அழுத அவளை சக்கலத்திமார்கள் ஆறுதல் கூறி அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் ஆசிரமத்தில் தேவலோகத்திலிருந்து விழுந்துவிட்ட தேவதையை போன்று வீற்றிருக்கும் ராமனை கண்டார்கள். தாய்மார்கள் எந்தவிதமான போக சௌகரியங்களும் சுக சாதனங்களும் இல்லாத ராமனை கண்டு மிகவும் துக்கப்பட்டார்கள். துயரத்தால் தாக்கப்பட்டவர்களாக அழுது புலம்பிக் கொண்டு கண்ணீர் பெருக்கினார்கள். சத்தியம் தவறாதவரான புருஷோத்தமர் ராமன் தன் இடத்திலிருந்து எழுந்து அந்த தாய்மார்கள் அனைவருடைய புண்ணிய திருவடிகளும் விழுந்து வணங்கினார். அகன்ற கண்களையுடைய அவர்கள் மிருதுவான விரல்களையும் உள்ளங்கைகளையும் இனிய பரிசத்தை அளிப்பவைகளும் மங்களமானவைகளுமான தங்கள் கைகளால் ஸ்ரீராமனுடைய முதுகில் ஒட்டி கொண்டிருந்த தூசுகளை துடைத்து விட்டார்கள். லக்குவனும் அந்த தாய்மார்கள் எல்லோரையும் ஒரு சேர பார்த்து மிகவும் துக்கம் கொண்டு ராமன் வழங்கி எழுந்த பின்னர் மிகவும் பாசத்துடன் மெல்ல மெல்ல வணங்கினான். அந்த மாதரசிகள் அனைவரும் ராமனிடத்தில் எப்படியோ அப்படியே தசரத குமாரனும் சுப லட்சணங்கள் பொருந்தியவனுமான லக்ஷ்மணனிடமும் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். துயரத்துடன் சீதையும்
மாமியார்களின் பாதங்களில் வணங்கி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றாள். துக்கம் தாங்காத கோசலை பெற்ற தாய் தன் பெண்ணை ஆதரவுடன் அணைத்துக் கொள்வதைப் போல வனவாசத்தால் மெழிந்திருப்பவளும் இறங்கத்தக்க நிலையில் உள்ளவளுமான அவளை கட்டி அணைத்து கொண்டு பின்வருமாறு கூறினாள். விதேக மன்னனுடைய புதல்வி, தசரதருடைய மருமகள், ராமனுடைய பத்தினி, இவ்வளவு பெருமை வாய்ந்த நீ மக்கள் நடமாட்டமே இல்லாத காட்டில் வசிக்கும் துக்கத்தை எவ்வாறு அடைந்தாய்? வெயிலில் வாடிய தாமரை மலர், கசக்கப்பட்ட நீலோத்பலம், மாசுபடிந்த சுவர்ணம், மேகங்களால் மறைக்கப்பட்ட முழு நிலவு, இவ்வாறாக உன் முகத்தை பார்க்கும் என்னை துக்கம் என்ற அரணிக்கட்டையில் தோன்றியுள்ள சோகம் என்ற அக்னி நெருப்பானதுதான் இருக்கும் இடத்தையே எரிப்பதைப் போல என் உள்ளத்தை தகிக்கிறது. இப்படியெல்லாம் மன வேதனையுடன் அன்னை பேசிக்கொண்டிருக்கையில் பரதனின் மூத்தவரான ராமன் வசிஷ்ட முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். தேவர்கள் வேந்தனான இந்திரன் பிரகஸ்பதியை பக்தி சிரத்தையுடன் வணங்குவதைப் போன்று அக்னியைப் போன்று ஜொலிக்கும் புரோகிதருடைய பாதங்களில் வணக்கம் செலுத்திவிட்டு அவர் அருகிலேயே அமர்ந்து கொண்டார் ராமன். பின்னர் தன்னுடன் வந்திருந்த எல்லா அமைச்சர்கள், நகர பிரமுகர்கள், படைத்தலைவர்கள், தர்மமறிந்த உத்தமர்கள் ஆகியோர்களுடன் அறநெறி தவறாத பரதன் தன் அண்ணனுக்கு அருகில் அவர் பின்னால் சென்று அமர்ந்தார். அப்போது வீரம் மிக்கவனான பரதன் தவசியை போன்ற தோற்றத்துடன் தவச் செல்வத்தால் பேரொளி வீசிக்கொண்டிருக்கும் ராமனை பார்த்து கைகளை கூப்பிக்கொண்டு பிரம்மதேவன் எதிரில் தேவேந்திரன் வினய சம்பன்னனாக நிற்பதை போன்று வீற்றிருந்தார். அந்த சமயத்தில் ராகவனை வணங்கி உபச்சாரங்கள் செய்துவிட்ட பரதன் அவரிடம் என்ன பேசப் போகிறான் என்பதை அறிய அங்கிருந்த மேன்மக்கள் மன துடிப்புடன் இருந்தார்கள். அரசவையில் நண்பர்கள் புடைசூழ விளங்குவது போல சத்தியத்தில் உறுதியுள்ள ஸ்ரீராமன், மகானுபாவரான லக்ஷ்மணன், தர்மாத்மாவான பரதன் ஆகிய மூவரும் யாகசாலையில் வேத வித்தகர்களால் சூழப்பட்டிருக்கும் 3 அக்னிகள் போல் அப்போது பிரகாசித்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 103வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.
பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.